இதுக்கு முக்கியமான கருத்துக்கள் சொல்லக்கூடிய படங்களை ரஞ்சித் கம்பெனில கட்டாயமா நீல புரட்சியில பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் வர படங்களையும் நீங்க பாப்பீங்க. அது வந்து ரொம்ப பாராட்டுறதுக்கு விஷயம். இதை தொடர்ந்து ரஞ்சித்தையும் ஃபாலோ பண்ண நன்றி. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நெருக்கமான படமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரஞ்சித் நடிப்பு ராட்சசி இவங்க வந்து சென்னையில இருக்கும்போது அவ்வளவு க்ரௌட் உண்டு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஓடி வருவாங்க. அந்த ஷார்ட் அந்த டபுள் டேங்கர்லாம் எடுத்துருக்கீங்க, அதை எப்படி எடுத்தீங்க? அதுக்கு கல்கட்டால எடுத்தீங்க, பர்மிஷன்லாம் வாங்க எல்லாம் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி தான் எடுத்தது. கல்கட்டால எனக்கு எதுவும் பெருசா க்ரௌட் எல்லாம் சேரல. அங்க நம்மளை பத்தி பெருசா அங்க ஒன்றும் தெரியல. இங்க சென்னையில இருந்தது, இருந்தும் அது வந்து லைவ் லொகேஷன்ஸ் உண்மையா என் பெரியம்மா வாழ்ந்த இடம், வீடு அங்கேயே தான் போய் ஷூட் பண்ணோம். எல்லாம் அவங்க எங்கெங்கெல்லாம் போய் எங்க இப்படிலாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் ஷூட் பண்ணோம். அது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால எங்களை இது பண்ணதுனால லொகேஷன் பிரச்சனையா எதுவும் வரல. நாங்க எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். பெருமா பெருமான்றீங்க, நீங்க எந்த சீன் வரலையே? ஆனா இல்ல அதுதான் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அது குழந்தையா ஏதாவது இல்ல இல்ல நான் மொத்த வாழ்க்கையும் சொல்லணும்னா அது இந்த இவ்வளவு நேரம் பத்தாது. எது ரேஷியோ சொல்றீங்களா? ஆமா அப்படிதான் வரும். இல்ல அது என்னன்னா, இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட படம். இது ரொம்ப லைவா ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ணது. நீங்க பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிற வீடுகள், அங்க இருக்கக்கூடிய சந்து, இதெல்லாம் அங்க ரொம்ப ஃபுல்லா ஓப்பனா ஒய்டா இதோ வச்சு பண்றதுன்றது கொஞ்சம் அதனால முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ரேஷியோல பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்க பண்ணோம். ஹெட் எல்லாம் கட் ஆகாம இருக்கிறதுக்கு க்ளோஸரா நல்லா, அதனால தான் இந்த ரேஷியோ வந்து வச்சு பண்ணேன். இது டிஸ்டர்ப் பண்ணாது. நன்றி நன்றி.